சில குழப்பமான நேரத்துல சரியான டிசிஷன் எடுக்க முடியாதப்போ நம்மளுடைய நண்பன் தான் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பான். அப்படிப்பட்ட ரெண்டு நண்பனுடைய கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஹலரத் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இரு நண்பர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்போ ஒருத்தவர் தன்னுடைய எல்லா பொறுப்பையும் இன்னொரு நண்பன்கிட்ட கொடுத்துட்டு, என்னுடைய வீட்டையும் என்னுடைய செல்வத்தையும் நீ கவனிச்சுக்க, நான் வியாபாரத்திற்காக வெளியூர் போய் நான் வியாபாரம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவரும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தாரு. ஆனா அவர் ஓரிரு நாட்கள்ல தன்னுடைய ஊருக்கே திருப்பி வந்து நண்பனை சந்திச்சார். அப்போ இன்னொரு நண்பர் கேட்கிறாரு, நீ வியாபாரத்துக்கு போலையா, என்னிடத்துல எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போனியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு சின்ன ஒரு நிகழ்வை சொல்றாரு. நான் வியாபாரத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வழியில ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டுக்குள்ள தனியா கால் உடைஞ்சு ஒரு குருவியை பார்த்தேன். அந்த குருவியை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பாவம் ஆயிருச்சு. இந்த குருவிக்கு யார் உணவு கொடுக்கறது இவ்வளவு பெரிய காட்டுல, இது எப்படி இவ்வளவு காலமா உயிர் வாழுதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசனையில இருந்தப்ப இன்னொரு குருவி அதுக்கு பக்கத்துல வந்து உட்காந்து அதற்கு தேவையான உணவுகளை கொடுத்துட்டு இது திருப்பியும் மீண்டும் பறந்துருச்சு. இந்த நிகழ்வை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு தோணுச்சு, அந்த கால் உடைஞ்சு போன ஒரு குருவிக்கே அல்லாஹு தாலா உணவை கொடுக்கும் போது எனக்கு அல்லாஹ் உணவை கொடுக்க மாட்டானா அப்படின்னு நினைச்சிட்டு நான் நம்முடைய ஊருக்கே திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நிகழ்வை சொல்லும் போது அந்த நண்பர் திருப்பியும் ஒரு வார்த்தை கேட்கிறாரு, நீ ஏன் கால் உடைஞ்சு போன ஒரு குருவியாக உன்னை நீனே கற்பனை பண்ணிக்கிற? நீ ஒரு ஆரோக்கியமான குருவியாக இருந்து மற்ற கால் உடைஞ்ச குருவிகளுக்கு நீ உதவி செஞ்சிருக்கலாம்ல, நீ ஏன் உன்னுடைய பயணத்தை விட்டு விட்டு திருப்பி வந்த, தன்னுடைய வியாபாரத்தை மீண்டும் தொடரு அப்படின்னு சொல்லி நண்பனுக்கு சரியான வழியை தேர்ந்தெடுத்து கொடுத்தார். இது போல உங்களுடைய வாழ்க்கையில யாராச்சும் ஒரு நண்பர் இருந்திருப்பாரு. அந்த நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.